கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 9வது வசனத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே என்று காண்கிறோம். இங்கே குறிப்பிட்ட வேத பகுதியிலே ஒரு மனுஷனுடைய, ஒரு தேவ பிள்ளையினுடைய இருதயம், அதாவது உள்ளான மனுஷன் கிருபையினாலே ஸ்திரப்பட வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். வேதத்திலே 3 இடங்களிலே அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகிறதை பார்க்கிறோம். கிருபையின் மேலே கிருபை என்று யோவான் 1:16 பலத்தின் மேலே பலன் என்று சங்கீதம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் என்று வெளிப்படுத்தல் 22:11 நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை கிருபையின் மேலே கிருபையாக, அதை கிருபையை பெற்றுக்கொண்டு இருதயம் ஸ்திரப்பட வேண்டும் என்றும், பலத்தின் மேலே பலன் அடைந்து இருதயம் ஸ்திரப்பட வேண்டும் என்றும், பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைந்து இருதயம் ஸ்திரப்பட வேண்டும் என்றும் நாம் காண்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சில சத்தியங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேதத்திலே நாம் ஒரு வசனம் இவ்விதமாக வாசிக்கிறோம். என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே வேத வசனங்களின் ஆழமான சத்தியங்களை, காரியங்களை, மகத்துவங்களை அறிந்து கொள்வதிலே விருப்பம் கொள்ளாதவர்களாக மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்யவே இன்றைக்கு அநேகர் விரும்புகிறார்கள். ஆனால் தேவனுடைய வசனம் என்ன செய்கிறது என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மரித்த போது அவர் நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரம் அல்ல. இன்றைக்கு அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தது நம்முடைய பாவங்களுக்காக என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வகையிலே அது உண்மை என்றாலும் அது மாத்திரம் அல்ல. நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு, பாவம் கழுவப்பட்ட பின்பு பரலோக ராஜ்யத்துக்கு நாம் வந்து சேருகிற பாக்கியமுடையவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் வேதத்திலே அநேக இடங்களிலே காரியங்களை தேவன் அங்கே விளம்புகிறதை நாம் பார்க்கலாம். நடைகளை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்றும், விசுவாசத்திலே ஸ்திரப்பட வேண்டும் என்றும், சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிற காரியங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்றும் வேதம் கூறுகிறதை நாம் பார்க்கலாம். ஆகவே ஸ்திரப்படுதல் என்பது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே மிக மிக அவசியமான, முக்கியமான, அத்தியாவசியமான ஒரு காரியமாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளையை விளங்கிக் கொள்ளுங்கள். கிருபையினாலே ஒரு மனுஷனுடைய உள்ளான மனுஷன் அல்லது இருதயம் ஸ்திரப்படாமல் இருக்கும் என்றால் அவன் ஒரு காரியத்திலும் ஸ்திரப்படவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது என்று தேவனாகிய கர்த்தர் யாருக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்றால், தேவனுடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு அல்லது எபிரேய பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு அதை எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் கிருபையினாலே ஸ்திரப்பட்டிருப்பார்களானால்
இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது என்று தேவன் அங்கே குறிப்பிட்டிருக்க மாட்டார். ஆவியானவர் அந்த காரியத்தை அங்கே விளம்புகிறது. ஏனென்றால் அவர்கள் கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்பட வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. முதலாவதாக தேவனாகிய கர்த்தர் ஒருவனுக்கு எப்பொழுது கிருபையை கொடுக்கிறார் என்றால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படியானால் ரட்சிக்கப்படுகிற நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தருக்கு நம்முடைய இருதயத்தின் மேலே, நம்முடைய உள்ளான மனுஷனின் மேலே எவ்வளவு அக்கறை இருக்கிறதோ அதே அளவு அக்கறை உள்ளவனாக அல்லது அதன் மேலே நோக்கம் உள்ளவனாக பிசாசானவனும் இருக்கிறான் என்பதை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே தேவனுக்கும் மனுஷனுடைய இருதயம் தேவை, பிசாசானவனுக்கும் மனுஷனுடைய இருதயம் தேவை. ஆகவேதான் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பார்த்து, மகனே உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லுகிறார். தேவனுக்கு மனுஷனுடைய இருதயம் தேவை. காரணம், மனுஷனுடைய எல்லா உறுப்புகளிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் அது இருக்கிறது என்று எரேமியா தீர்க்கதரிசி 17வது அதிகாரம் 9வது வசனத்திலே அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நண்பர்களே, இந்த வேளையிலே நன்றாய் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுபாடு உள்ளதுமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20வது வசனத்தின் முதல் 23ஆம் வசனம் வரை நீங்கள் பார்ப்பீர்களானால், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனமும் அசுத்தமும் காமவிகாரமும் பொறாமையும் களியாட்டுகளும் அங்கு பெருமையும் புறப்பட்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிருபை மேலே கிருபை பெற்று இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற ஒரு மனுஷன் தீட்டுப்படாதவனாக வாழ முடியும் என்பதை நாம் இன்றைக்கு அநேக நினைக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் ரட்சிக்கப்பட்டவுடன் எல்லாவற்றிலும் சரியாகி விட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 வருஷம் சீஷர்கள் இருந்தார்கள். அந்த சீஷர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று. ஏனெனில் அந்த சீஷர்களுடைய இருதயம் ஸ்திரப்பட்டால் அது கலங்காமல் இருக்கும், ஸ்திரப்பட்டால் அது எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாமல் இருக்கும் என்பதனாலேதான் சீஷர்களை பார்த்து உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஒரு சின்ன காரியத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கவனியுங்கள். ஒரு குழந்தையை LKG வகுப்பிலே நாம் சேர்க்கிறோம். அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர்கள் ABCD என்று ஆங்கில எழுத்து 26ஐயும் அவர்களுக்கு அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த குழந்தை 26 எழுத்தையும் ABCD என்று சொல்லி Z வரைக்கும் சொல்லிவிட்டதினாலே அந்த குழந்தை ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு விட்டது என்ற அர்த்தம் அல்ல. அந்த குழந்தை பின்பு என்ன செய்கிறது என்றால் A for apple என்று கற்றுக்கொள்ளுகிறது, சொல்லுகிறது. B for ball என்று சொல்லுகிறது. C for chocolate என்று சொல்லுகிறது. ஆகவே முதலாவது ஒரு எழுத்தை சொன்னது, பின்பு
ஒரு வார்த்தையை ஒரு வேர்டை, ஒரு வார்த்தையை சொல்லுகிறது, பின்பதாக சொல்லுகிறது ஒரு வாக்கியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்கள், கிருபையின் மேலே கிருபை பெறுவதற்கு ஒப்பனையாக அந்த பிள்ளை நாளுக்கு நாள் அந்த அறிவிலே அது வளருகிறதை பார்க்கிறோம். ஆகவே அந்த பிள்ளை ஏபிசிடி சொல்லிவிட்டதினாலே அது எல்லா ஆங்கிலத்தையும் நன்றாக அறிந்து விட்டது என்ற அர்த்தம் அல்ல. ரட்சிக்கப்பட்டதினாலே ஒருவன் முழுமையாய் கிருபையை பெற்றுவிட்டான் என்ற அர்த்தம் அல்ல. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நம்முடைய வீடுகளிலே சமையல் அறையிலே மஞ்சள் தூள் இருக்கிறதை பார்க்கிறோம். மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர். இந்த மஞ்சள் தூள் என்பது ஒரு கிருமி நாசினி என்பதை பார்க்கிறோம். இந்த கிருமி நாசினி மனுஷனுக்கு நல்லது, அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றாய் கவனியுங்கள். இன்றைக்கு சாம்பார் வைக்கிறோம் வீட்டிலே. சாம்பார் வைக்கும் போது இந்த சாம்பாருக்கு மஞ்சள் தூள் அவசியம். ஆகவே சாம்பாருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மஞ்சள் தூளைத்தான் நாம் போடுகிறோம். நன்றாய் கவனியுங்கள். அடுத்த நாள் ரசம் வைக்கிறோம். ரசத்துக்கு எவ்வளவு மஞ்சள் தூள் அவசியமோ அவ்வளவு மஞ்சள் தூளை போடுகிறோம். அடுத்த நாள் புளிக்குழம்பு வைக்கிறோம். அதற்கு எவ்வளவு மஞ்சள் தூள் அவசியமோ அவ்வளவு போடுகிறோம். அடுத்த நாள் மீன் குழம்பு வைக்கிறோம். அதற்கு எவ்வளவு மஞ்சள் தூள் அவசியமோ அதற்கு மஞ்சள் தூள் போடுகிறோம். மஞ்சள் தூள் அவசியம் என்பதினாலே சாம்பாரிலோ, ரசத்திலோ, புளிக்குழம்பிலோ, மீன் குழம்பிலோ மஞ்சள் தூளை அப்படியே கொட்டி விடுகிறதல்ல. ஆகவே இது போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவன் ரட்சிக்கப்படும் பொழுது முழு கிருபையையும் அவனுடைய வாழ்க்கை முழுவதற்கும் தேவையான கிருபையை கொடுத்து விடுகிறதில்லை. ஆகவே கிருபையின் மேலே கிருபையை அவன் அனுதினமும் பெற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனியுங்கள். மூன்றாவது ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். பல காலங்களுக்கு முன்பதாக வியாதியஸ்தர்களுக்கு பென்சிலின் என்கிற ஒரு ஊசி போடுவார்கள். பென்சிலின் என்கிற ஊசி மனுஷருடைய உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாததினாலே அதற்காக என்ன செய்வார்கள் என்றால், அதை சோதனையின் மூலமாக தோலுக்கு அடியிலே பென்சிலின் ஊசியை கொஞ்சம் போல அதை செலுத்தி அது ஏதாவது ரியாக்ஷன் வருகிறதா என்று பார்த்துவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதற்கு பின்பதாக பென்சிலின் ஊசி போடுவார்கள். ஏதாவது பிரச்சனை வருமானால் பென்சிலின் ஊசி போடுவதை நிறுத்தி விடுவார்கள். அந்த டெஸ்ட் டோஸ் அல்லது சோதனை அந்த மருந்து செலுத்துகிறனாலே ஒரு மனுஷன் பென்சிலின் ஊசி போட்டு விட்டான் என்ற அர்த்தம் அல்ல. அதே போலதான் ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். அந்த கிருபை போதுமானது அல்ல, ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான கிருபையை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நாம் நாளுக்கு நாள் வளர வேண்டுமானால் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் நம்முடைய இருதயம் அல்லது உள்ளான மனுஷன் ஸ்திரப்பட வேண்டியது அவசியமான காரியம். அன்பானவர்களை விளங்கிக் கொள்ளுங்கள். மனுஷனுடைய எல்லா விதமான காரியங்களிலும் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவன் ஸ்திரப்படுகிறவனாக அவன் வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய இருதயம் ஸ்திரப்படாமல் இருப்பதற்கு இங்கே வேதத்திலே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அலைப்புண்டு தெரியாதிருங்கள். ஒன்று. அப்படியானால் எந்த ஒரு விசுவாசி, எந்த ஒரு தேவ பிள்ளை, எந்த ஒரு ஊழியக்காரன் பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அலைப்புண்டு திரிகிறவனாய் இருப்பானால் அவனுடைய உள்ளான மனுஷன் அல்லது அவனுடைய இருதயம் ஸ்திரப்படாது, கிருபையினாலே ஸ்திரப்படாது. இரண்டாவதாக, போஜன பதார்த்தங்களினாலே அல்ல, போஜன பதார்த்தங்களிலே முயற்சி செய்தவர்கள் பலனடையவில்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே
போஜன பதார்த்தங்களும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த முடியாது. இன்றைக்கு மருத்துவர்கள் அநேக காரியங்களை சொல்லலாம், அநேக மாத்திரைகளை கொடுக்கலாம் இருதயத்தை பலப்படுத்துவதற்காக. ஆனால் வேதம் சொல்லுகிறது, போஜன பதார்த்தம் உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தாது என்று சொல்லுகிறது. ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அலைப்புண்டு திரிகிறவர்களாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே போஜன பதார்த்தங்களின் மேலே நாட்டம் உள்ளவர்களாக அல்ல, கிருபையினாலே நாம் ஸ்திரப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமான காரியம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கிருபையினாலே ஸ்திரப்படாவிட்டால் என்ன நடக்கும் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனுடைய இருதயம் கிருபையினாலே ஸ்திரப்படவில்லையோ, எந்த மனுஷனுடைய உள்ளான மனுஷன் கிருபையினாலே ஸ்திரப்படவில்லையோ, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய இருதயம் என்ன செய்யும் என்றால் வழுவி போய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வழுவி போய்விடும் என்பதை நீங்கள் மிகவும் கவனிக்க வேண்டியது அவசியமான காரியம். எந்த மனுஷனுடைய, எந்த தேவ பிள்ளையினுடைய இருதயம் வழுவி போகிறதோ அந்த மனுஷன் மேலே, அந்த விசுவாசியின் மேலே, அந்த ஊழியக்காரன் மேலே தேவன் பிரியமாயிருக்கிறது இல்லை. இன்றைக்கு அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஆலயம் செல்கிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், ஆகவே தேவன் என் மேலே பிரியமாயிருக்கிறார் என்று அநேகர் எண்ணுகிறார்கள். அல்ல. கிருபையினாலே எந்த ஒரு மனுஷன் நாளுக்கு நாள் ஸ்திரப்படுகிறானோ அவன் மேல் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறார். வழுவி போகிற இருதயமுடையவர்கள் மேலே தேவன் பிரியமாயிருப்பது அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கூட்டங்களுக்கு செல்ல வேண்டும், கைகால்களை ஆட்ட வேண்டும், குதிக்க வேண்டும், சத்தம் போட வேண்டும், கை தட்ட வேண்டும், அங்கேயும் இங்கேயும் நடனமாட வேண்டும், இதனாலே பரவசம் அடைந்து நான் எல்லாவற்றிலும் பலப்பட்டு விட்டேன் என்று எண்ணுகிறார்கள். இல்லை, கிருபை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கிருபை அவனை ஸ்திரப்படுத்தும் என்று பார்க்கிறோம். ஆகவே அனுதினமும் ஆண்டவரிடத்திலே நாம் கிருபையை பெற்று நாம் வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம். நான் ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து செங்கடலின் வழியாக அவர்கள் வெளியே வந்தார்கள். தேவன் அவர்களை செங்கடலை 2ஆக பிளந்து அவர்களை வழிநடத்தினார். அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தரை துதித்து பாடினார்கள். மாத்திரமல்ல, நன்றாய் கவனியுங்கள், தினந்தோறும் காலையிலே வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரமாகிய பாளையத்தை சுற்றிலும் குடியிருந்தார்கள். இவ்வளவான மேன்மையான காரியங்களை உடையவர்களாய் இருந்தாலும் அவர்களுடைய இருதயம் ஸ்திரப்படாததினாலே வேதம் என்ன செய்கிறது என்றால், 95வது சங்கீதம் 9வது வசனத்திலே அங்கே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, 40 வருஷமாய் அவர்கள் தேவனுடைய வீட்டுக்கு அருகிலே இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்றும் என்னுடைய வழியை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லி என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பரிதாபமான காரியம் பாருங்கள். மன்னா புசித்தார்கள், தேவனுடைய வீட்டுக்கு அருகிலே குடியிருந்தார்கள், அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள், எல்லா விதமான அற்புதத்தை பார்த்தார்கள், பலியை பார்த்தார்கள், எல்லாவற்றையும் பார்த்தாலும் அவர்களுடைய இருதயம் ஸ்திரப்படவில்லை, வழுவி போயிற்று. தேவன் அவர்களை என்னுடைய இளைப்பாறுதலிலே அல்லது என்னுடைய பரலோகத்திலே அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு மனுஷனை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன்.
இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்தாலும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், எகிப்து தேசத்திலிருந்து விட்டு வந்த வெள்ளை பூண்டு, வெங்காயம், வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய் இவைகளை அவர்கள் நினைத்து என்ன செய்தார்கள் என்றால் ஏங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய இருதயம் கிருபையினாலே ஸ்திரப்படாமல் அவருடைய இருதயம் என்னது செய்ததென்றால் வழுவி போயிற்று. அன்பானவர்களே, இந்த வேளையில விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு மனுஷனை உங்களுக்கு சுட்டி காட்டி முடிக்கிறேன். அந்த மனுஷனுடைய பெயர் சாலமோன் என்பதாகும். அவன் தேவனுடைய மனுஷன் மாத்திரமல்ல, மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு ராஜா. எல்லா மனுஷரும் தேவனிடத்திலே எனக்கு அதை தாரும் இதை தாரும் என்று கேட்பார்கள். ஆனால் சாலமோனை பார்த்து மாத்திரமே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு வேண்டியது என்ன, என்னிடத்திலே கேள் என்று சொன்னார். எவ்வளவு அருமையான பாக்கியமான வாழ்க்கை பாருங்கள். இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு உகந்ததை கேட்டான். ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாரும் என்று தேவன் சொன்னார். நீ வேறு எதையும் கேட்காமல் என்னிடத்திலே ஞானத்தை கேட்டபடியினாலே நீ கேட்ட ஞானத்தையும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். பாருங்கள், எவ்வளவு மேன்மையான மனுஷன். இவனுடைய அரண்மனையையும் இவனுடைய புகழையும் இவனுடைய எல்லா செல்வாக்கையும் காணும்படியாக ஷேபா தேசத்தில் இருந்து ஒரு ராஜஸ்திரி வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு புகழ் பெற்ற மனுஷன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய முடிவை குறித்து சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனத்திலே அவனுடைய தேசத்தில் இருந்த அநேக ஸ்திரீகள் அவனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இதோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு நிருபம் 11வது அதிகாரத்திலே அநேக விசுவாச வீரர்களுடைய பட்டியல் இருக்கிறது. அங்கே ராகாப் வேசி இருக்கிறாள், அங்கே சிம்சோன் இருக்கிறான், அங்கே அநேக விதமான மனுஷர் இருக்கிறார்கள். ஆனால் தாவீதின் குமாரனாகிய சாலமோன், உனக்கு வேண்டியதை என்னிடத்துல கேள் என்று கர்த்தர் சொன்னாரு. அந்த சாலமோன், ஷேபாஸ் தேசத்து ராஜஸ்ரீ வந்து பார்க்க வந்தாலே அந்த சாலமோன், அவனுடைய பெயர் இல்லவே இல்லை. பாருங்கள், எந்த மனுஷனுடைய இருதயம் கிருபையினாலே ஸ்திரப்படாமல் வழுவி போகுமானால் தேவன் அவனை வேதத்திலிருந்தே அல்லது பரலோக ராஜ்யத்திலிருந்தே அவனை நீக்கி விடுகிறதை பார்க்கிறோம். ரட்சிக்கப்படும் போது பெற்றுக்கொண்ட கிருபை நமக்கு தேவை. ஆனால் அதற்கு பின்பதாக நாளுக்கு நாள் கிருபையின் மேலே கிருபை பெற்று நம்முடைய இருதயத்தை நாம் ஸ்திரப்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயம் உள்ளான மனுஷன் ஸ்திரப்படுமானால் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் பாக்கியவான்களாய் மாறுவோம். ரட்சிக்கப்பட்டதினால் மாத்திரம் அல்ல, ரட்சிக்கப்படுவது எவ்வளவு அவசியமோ அதே போல கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவதும் அவசியம் என்பதை இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அடுத்த தொடர்ச்சியிலே இது மற்ற காரியங்களை இதை தொடர்ந்து நான் பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.